என்னாச்சுமா சோகமா உட்காந்துருக்கீங்க? நான் சோகமா இருக்கிறதுக்கு உனக்கு காரணம் தெரியாதுன்னு? நான் என்ன கடவுளாமா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னாதானே தெரியும். என்னத்த சொல்லுத? 3 வருஷம் ஆயாச்சு, இன்னும் ஒரு குழந்தை இல்ல. பாக்குறவங்க எல்லாம் கேட்காங்க, என்னாச்சு உனக்கு ஒரு பேரம் பேத்தி இன்னும் எடுக்க முடியலையான்ட்டு. நான் என்ன பதில் சொல்லு. அது கடவுள் கொடுக்கறதுமா, நம்ம கையில என்ன இருக்கு? அதான் 3 வருஷம் ஆயாச்சு, இன்னும் கொடுக்கலையே. எத்தனை வருஷம் தான் வெயிட் பண்ண போறீங்களா? எனக்கு அவர் மேல விசுவாசம் இருக்குமா, கண்டிப்பா எங்களுக்கு தருவாரு. எது, நான் செத்து போனதுக்கு அப்புறமா? ஏமா நெகட்டிவாவே பேசுறீங்க, பாசிட்டிவா நினைங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் இல்ல. இப்ப கூட உனக்கு டைம் இருக்கு, பேசாம அவளை வேண்டான்னு சொல்லிடு. இங்க நம்ம பக்கத்து வீட்டு நம்ம அத்தம்மாவா கரோல் ஒருத்தி இருக்கா, பேசாம அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன சொல்லுத நீ? என்னம்மா பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? என் கல்யாணத்தன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் கூட சொன்னாங்களே, கடவுள் இனத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள்னு. இப்படி நீங்க பெத்த அம்மாவே ஒரு சின்ன விஷயத்துக்காக பிரிக்க பாக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்காமா? இப்படிலாம் பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதங்கம்மா இதை பத்தி. என் பொண்டாட்டி எங்க கிச்சன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, கேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாவா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமே உன் இஷ்டம் போ. ஐயோ ஏசப்பா, நான் என்ன பாவம் பண்ணினேன்? எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. அம்மா பேசுறதுன்னு நினைச்சு கவலைப்படாத அபி, மன்னிச்சுக்க என்னைய. தயவு செஞ்சு அழாத. இதுக்கு மேல எப்படி அழாம இருக்க சொல்லுதீங்க ஜான்? தயவு செஞ்சு உங்க அம்மா பேச்ச கேட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை நம்பி இருந்து உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அப்படி சொல்லாத அபி, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், உன்னை விட்டுட்டுலாம் எப்பவுமே போக மாட்டேன். ஆனா இப்படி மத்தவங்க எல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி பேசும்போது நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஆன்சர் இல்லையே. புரியுது அபி, அழாத, கடவுள் பாத்துக்கிடுவாங்க. அபி, அம்மா அம்மா வாங்கம்மா. என்னம்மா சொல்லாம வந்துட்டீங்க? எப்படிமா இருக்கீங்க? இருக்கேம்மா. அம்மா நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. உன்னை பார்க்க ஒன்றும் அப்படி தெரியலையே அபி. எனக்கு புரியுது, 3 வருஷமா உனக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, ஒதுக்கிட்டு இருக்காங்கன்னு. சொந்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு உங்க அத்தையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேம்மா. அதான் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அம்மா. என்னம்மா ஆறுதல் சொல்ல போறீங்க? பேசாம நீ கூட்டிட்டு போயிருங்கம்மா, நான் உங்க கூடயே வந்துடுதேம்மா. என்ன அபி இப்படி பேசுற? பாருங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் உங்க மகன் இப்படிதான் பேசுதான். நான் என்ன விட்டுட்டு போறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணினேன். என்ன கடவுள் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கத்த. தயவு செஞ்சு உங்க பொண்ணுக்கு புரிய வச்சுட்டு போங்க. நானும் அதை பத்தி தான்ப்பா பேசுறதுக்கு வந்தேன். நம்ம பக்கத்து ஊர்ல 3 நாள் உபவாச ஜபம் நடக்குதான். அதுல நம்ம கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஒரு அதிசயம் நடக்கும்னு எனக்கு விசுவாசம் இருக்குது. வாயா அபி, போலாம். சரிம்மா போலாம். வேற என்ன வழி இருக்குது அவரை விட்டா? மருமகனே, நீங்களும் வந்துருங்க நாளைக்கு காலையில அபியை கூட்டிட்டு. சரி அத்தை, வந்துருதோம். சாரி மருமகளே, நீ மன்னிச்சுக்க. உன்னை புரிஞ்சுக்கிடாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் கூட ஆறுதலா இருக்க வேண்டிய நேரத்துல உனக்கு ஆறுதலா இருக்காம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லத்த, இருக்கட்டும். இப்பதான் இசப்பா நம்மள ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சுட்டாங்கல்ல அத்தை, எனக்கு அதுவே போதும். என்னோட கண்ணீருக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு, என்னோட துக்கத்துக்கெல்லாம் ஆறுதல் கிடைச்சிருக்கு. நான் தான் உன்கிட்ட ஃபர்ஸ்டே இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல அபி, எனக்கு இயேசப்பா மேல விசுவாசம் இருக்குன்னு. பாத்தியா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ற வசனத்தின்படி இயேசப்பா நம்மள ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஆமா ஜான், கைவிடாத தேவன் நம்மள கைவிடல. ஏசப்பா உமக்கே ஸ்தோத்திரம்.